ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மிளகு சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம். நம்ம இப்போ 1/2 கிலோ அளவு சிக்கன் மிளகு சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு 300 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ணி சேர்க்கணுன்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டாலுமே நமக்கு நல்லா வதங்கிடும். அதனால் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக போடணும். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிக்கன். அதுக்குனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெங்காயம் போட்டால் பிடிக்குமோ அந்த வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கணும். இது போன்லெஸ் சிக்கனுங்க. இந்த மாதிரி இந்த சிக்கன் சுக்காவுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் போன்லெஸ்ஸாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கனை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அதிலையே வெந்துடும். தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓரளவு நல்லா சிக்கனை எவ்வளோ புளிஞ்சிட்டு வச்சோம். இது பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அந்தளவு தண்ணி வந்துடும். இதே நல்லா நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். சேர்த்துக்கலாம். தண்ணி பற்றாமல் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம பார்த்து கிளறி விட்டுக்கணும். இந்த மிளகு சுக்கா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா மிளகா, குண்டு மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அது நல்லா கலராக இருக்கும் நமக்கு. அதுக்காண்டி காஷ்மீர் மிளகா ஒரு 5 மிளகாவும், குண்டு மிளகா ஒரு 10 மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஆனால் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டால் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம ஏதாவது இந்த வறுக்கிற ஐட்டத்துக்கு கூட நம்ம இந்த மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதனால் நான் கொஞ்சமாக அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடவே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மஞ்சள் தூள், அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் இருக்கட்டும். சிம்மிலேயே இருக்கட்டும். மிளகு பொடி போடுறோம்.
ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு பொடி, போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு அப்படியே விட்டுடலாம். சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது பொருத்தமான சிக்கன் சுக்கா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசங்கத்துங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.